வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பிரதோஷ நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். முதல்ல ஒரு பிள்ளையார் பாட்டு. சித்தி கணபதியே விரைந்து நீ வருவாய், எமை காக்க இதுவே நல் தருணம். சித்தி கணபதியே விரைந்து நீ வருவாய், எம்மை காக்க இதுவே நல் தருணம். யானை முகத்தோனே விக்ன விநாயகனே, திருவடி பணிந்தோம் அருள் பாலிப்பாயே. திருவடி பணிந்தோம் அருள் பாலிப்பாயே. சித்தி கணபதியே விரைந்து நீ வருவாய், எம்மை காக்க இதுவே நல் தருணம். அல்லலை ஓட்டுவாய், இன்பத்தை கூட்டுவாய், விக்னங்கள் வராமல் எம்மை காத்து நிற்பாய். அல்லலை ஓட்டுவாய், இன்பத்தை கூட்டுவாய், விக்னங்கள் வராமல் எம்மை காத்து நிற்பாய். சிவசக்தி பாலனே அருமுகன் சோதரனே, சிவசக்தி பாலனே அருமுகன் சோதரனே, அன்பருக்கு அன்பனே கற்பகதி நாயகனே. அன்பருக்கு அன்பனே கற்பகதி நாயகனே. சித்தி கணபதியே விரைந்து நீ வருவாய், எம்மை காக்க இதுவே நல் தருணம். சித்தி கணபதி வருவாயே, வந்து நீ அருள் புரிவாயே. இப்ப சிவதாண்டவம் பாடலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவ 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 சங்கர ஹர ஹர மகதேவர, சிவ 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 சங்கர ஹர ஹர மகதேவர. ஜடாடரிகலஜ்ஜல பிரவாக பாரிதஸ்தலே கலேவலம் யலம்பித புஜங்க துங்க மாலிகாம். டமட் 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 தமன்னிநாதவட்டமர்வயம் சகார சாந்த தாண்டவம் தன்னோத்து ந சிர சிவம். ஜடாகடாக சம்பிரம பிரமன்னிலிம்ப நர்ஜரி இல்லோல வச்சி வல்லரி விராஜமான முர்தனி தகத் தகத் தக ஜொல்லலாடப்பட்ட பாவகே கிஷோர சந்திரசேகரே ரதிக் பிரதிஷனம் மம. ஓம் ಧರಾಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ವಿಲಾಸ ಬಂಧು ಬಂಧುರ ಸ್ಫೂರತಿ ಕಂದ ಸಂತತಿ ಪ್ರಮೋದಮಾನ ಮಾನಸಿ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಧೋರಣಿ ದುರ್ಧರಾಬದಿ ಸತ್ತಿ ಕಂಬರಿ ಮನೋ ವಿನೋದ ಮೇದು ವಸ್ತುನಿ. ಜಡಾ ಭುಜಂಗ ಪಿಂಗಲ ಸ್ಫುರತ್ಪನ ಮಣಿಪ್ರಭ ಕಡಂಬ ಕುಂಗುಮದ್ರವ ಪ್ರಲಿಪ್ತ ದಿಕ್ಕತು ಮುಹೇ. ಮದಾಂತ ಸಿಂಧುರ ಸ್ಫುರತ್ ಪ್ರಕುಟ್ಟರಿ ಎನ್ನೆದುರೆ ಮನೋ ವಿನೋದ ಮತ್ಪುದಂ ಬಿಭರ್ತು ಭೂತ ಭರ್ತರಿ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ. ಸಹಸ್ರಲೋಚನ ಪ್ರಭತ್ಯ ಶೇಷಲೇಖ ಶೇಖರ ಪ್ರಸುನ್ನ ಧೂಳಿ ಧೋರಣಿ ವಿದುಸ್ಸರಾಂಗಿ ಬೀದಬಹು. ಭುಜಂಗ ರಾಜಮಾಲಯ ನಿಬದ್ಧ ಜಾಡ ಜೂಡಕೆ ಶ್ರೀಯೈಸರಾಯ ಜಾಯ ಧಾಮ ಸಹೋರ ಸ್ಪಂದು ಶೇಖರಃ. ಬಲಾತ ಸತ್ವಜ್ವಲ ಧನಂಜಯ ಸ್ಫುಲ್ಲಿಂಗಪ ನಿಪೀಠ ಪಂಚಸಾಯಕಂ ನಮನ್ನಲಿಂಬ ನಾಯಕಂ ಸುಧಾಮಯೋಗ ಲೇಖಯ ವಿರಾಜಮಾನ ಶೇಖರಂ ಮಹಾಕಬಾಲಿ ಸಂಪತಿ ಶಿರೋಜಡಲ ರಮ ಸುನಃ. ಕರಾಲ ಪಾಲ ಪಟ್ಟಿಕ ತಗದ್ದ ಗದ್ದ ಜ್ವಲ್ಲಲ ಧನಂಜಯ ಹೃದ ಕೃತಿ ಪ್ರಚಂಡ ಪಂಚಸಾಯಕೆ. ಧರಾಧರೇಂದ್ರ ನಂದಿನಿ ಕುಸಾಹಿರೆ ಚಿತ್ರಪತ್ರಕ ಪ್ರಕಲ್ಪನೈಕ ಶಿಲ್ಪಿನಿ ತ್ರಿಲೋಚನೆ ರದಿರ್ಮಮ. ಓಂ ನಮ ಶಿವಾಯ. ನವೀನ ಮೇಘ ಮಂಡಲಿ ನಿರುದ್ದು ದುರ್ತರ ಸ್ಫುರ ಗುಹು ನಿಷೂದಿ ನಿಧಮ ಪ್ರಬಂಧ ದಖಂತರಂದರಹ ನಿಲಿಂಬಿ ನರ್ಜ
रितरस्तनोद कृति सिंदूरक कलानिदान बंधूरक श्रियं जगत्तरं दरक प्रफुल्ल नील पंकज प्रपंच कालिलिं सदा वदंबिकं कंठलीररुचि प्रबतकं तरं स्मरच्चितं पुरच्चितं भवच्चितं मखच्चितं कचच्चितान्तकच्चितं तमं तखच्चितं भजे अगर्व गर्व सर्व मंगला कलाकदम्ब मंजरी रसप्रवाह माधुरी विजृंभणा मधुव्रतम् स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मकान्तकं गजान्तकान्तकान्तकं तमन्तकण्टकं भजे जयत्तदत्प्रविप्रमभ्रमद्भुजङ्गमासभु दिक् दिक् निर्गमत्तरालपालकव्यव दिमिद्दिमिद्दिमिद्दव नमृतदङ्गमङ्गल ध्वनिक्रमप्रवर्तित प्रचण्डताण्डव शिव त्रिषद्विषत्तु तल्पयोर्भुजङ्गमौतिकस्रजो ख्रीष्टरत्नं लोल्यटाकहृत्तिपक्षपक्षयो कृष्णददिं सशुषोपरा प्रजामही महिं त्रयो कं सममरवर्धन्यन्मना कटा सदा शिवं भजाम्यहं कटानिलिम्बिनर्जरी निहुं च कोटरे वसन्नः विमुक्तिदुर्मति सदा शिरास्मतं जलितं वहान्वहं विमुक्तलोलचलाम्बाललग्नक शिवेदि मन्त्रमुच्चरन् सदा सुखी भवाम्यहम् इमां हि नित्यमेव मुक्तमुट्टमोटमं स्तवं वदन् स्मरं ब्रुवन्नरो विशुद्धिमेधि सन्ततं हरे कुरस्भक्ते सुभक्तिमाशु यदि नन्यत कतिं विमोहनं हि तेहिनं कशङ्गरस्य सिन्दनं विमोहनं हि तेहिनं कसङ्गरस्य सिन्दनं ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றிகளம்மா. அப்புறமே பாடுறேன் வேற பாட்டு. குரு நன்றிகள்மா. நன்றிகள்மா. அடுத்து டாக்டர் சுமதி அம்மா, நீங்க பாடலாம். அனைவருக்கும் வணக்கம்பா. சிவாய நம. இந்த பிரதோஷ நாள்ல நான் திருநீற்றின் பெருமை பற்றி சொல்றேன். திருநீருக்கு நீரில்லாத நெற்றி பால்னு சொல்லுவாங்க. விபூதி இருந்தே ஆகணும். விபூதிக்கு விபூதி, பசிதம், பஸ்மம், சாரம், சரா என்ற பெயர்கள் இருக்கு. எல்லாம் காரண பெயர்கள். திருநீருக்கு நிறைந்த செல்வத்தை கொடுக்குமா. விபூதி எல்லா பாவங்களையும் அழித்து விடுமா. பஸ்மம் முகத்தில் ஒளிவீச செய்யுமா. பசிதம்ங்கிறது வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் அழிச்சிருமா. சாரம் அப்படிங்கிறது பூதம், பிசாசு, பிரம்மராட்சசம், பிறவி நோய், இந்த பயத்திலிருந்து இதையெல்லாம் நம்ம காப்பாற்றும். அதுக்கு ரட்சா என்று பெயர். இதனால அந்த விபூதிக்கு 5 காரண பெயர்கள் சொல்றாங்க. சங்க எரிச்சா விபூதி வெள்ளை வெள்ளையர்னு கிடைக்கும். பாக்கி எதை எரிச்சாலும் கருப்பாதான் கிடைக்கும். ஆனா கருப்பா இருக்கிற மாட்டு சாணி, பசுவோட சாணியை எரிச்சா வெண்மையான திருநீர் கிடைக்குமா. அந்த திருநீர் என்ன பண்ணுமா, மனதில் இருக்கிற கருமைகளை எல்லாம் போக்கிட்டு நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துமா. அப்படி அந்த சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி அந்த விபூதி வைக்கும்போது நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்துமா. வள்ளலார் என்ன பாடுறாரு, விபூதி அணியும் போது பாடற்கினிய வாக்கு கிடைக்கும், பாலும் சோறும் பரிந்தளிக்கும், கூடற்கினிய அடியவர்த்தம் கூட்டமளிக்கும், ஆடற்கினிய நெஞ்சே நீ அஞ்சேல், என்மேல் ஆணை கண்டால் தேடற்கரிய திருவனிக்கும் சிவாய நம என்றே நீரிடு என்று வள்ளலார் கூறுகிறார். திருநீர் ஒரு கிருமி நாசினி. முகத்தில் உள்ள அந்த துர்நீர், கெட்ட நீர் எல்லாம் எடுத்துருமா. நெற்றியில் வைக்கும்போது அந்த விபூதியை 3 விரல்களில் எடுத்து 3 கோடுகளாக போடணுமா. அது எதெல்லாம் நன்மை உண்டாகும்னா, 1 வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் இதெல்லாம் சமப்படுத்தும்.
ரெண்டாவது மனம், வாக்கு, காயம் இதையெல்லாம் தூய்மைப்படுத்தும். மூன்றாவது ஆணவம், கர்மம், மாயை இவையெல்லாம் நீக்கிவிடும். நாலாவது காமம், வெகுளி, மயக்கம் இவற்றையும் தீர்த்துவிடும். அடுத்தது பாவங்கள், போன ஜென்மத்து பாவம், இந்த ஜென்மத்து பாவம், பின்னாடி செய்கிற பாவம், பிராரத்தம், சஞ்சிதம், ஆகாமியம் என்ற தத்துவங்களை உணர்த்தும். ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவத்தையும் நமக்கு தெளிவுற கொடுக்கும். சந்தேகம், மயக்கம், விபரீதம் இவற்றையெல்லாம் போக்கிவிடும். இறப்பு, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எதுவுமே வேண்டாம். அப்பப்ப நடக்கிறத அப்பப்ப நாம நன்மையா செய்து நேர்மையா இருந்து பாசிட்டிவோட இருந்தா அதுவே போதும்னு சொல்றாங்க. காலம், பொருள், தேசம் இது எல்லாவற்றையும் தெரியும். இப்ப கூன் பாண்டியனுக்கு வெப்ப நோய் வந்தது. அப்ப அந்த வெப்ப நோயை திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி அந்த விபூதி போட்ட உடனே அவருடைய கூன் எல்லாம் நிமிர்ந்து அந்த சூளை நோயும் போயிருச்சான். இதுதான் விபூதியின் மகிமை. நான் இன்னைக்கு நமச்சிவாய மந்திரம் அப்படிங்கிற பாடல் சொல்றேன். நமச்சிவாய 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 மந்திரம், நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம். ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமாம், ஆறெழுத்து சரவணனும் காட்சி நல்கும் மாடமாம். நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை கொடுக்க வந்த நீலகண்டன் மந்திரம். நமச்சிவாய 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 மந்திரம், நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம். வைத்தியராய் பணிபுரிந்து வையகத்தை காக்கவே வைத்தியநாதனாய் வந்துதித்தான் சங்கரன். வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பனி போல விலக வைக்கும் நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய 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 மந்திரம், நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம். தந்தையும் தாயும் தனையனோடு வாழுகின்ற வீடிது, சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடிது. விந்தையோடு வியாதி எல்லாம் வேகமாக ஓடவே வெற்றி வேலன் துணையிருக்கும் வீரசேகர் மந்திரம். நமச்சிவாய 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 மந்திரம், நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம். புள்ளிருக்கும் வேலூரென புனிதமிகு பூமியாம், பூதநாத கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம். வள்ளி தெய்வ யானையோடு வரம் கொடுக்கும் முருகனை வளர்த்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம். நமச்சிவாய 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 மந்திரம், நாவினுக்கு உகந்த நாமம் நமச்சிவாய மந்திரம். சிவாய நம. வணக்கம்ப்பா. நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து தமிழரசி அம்மா, நீங்க பாடணும். கேக்குதாம்மா பேசுறது? கேக்குதுங்கம்மா. சரிங்க. திருமுறை பாடலாம்லங்க? சரிங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் நம்பி ஆரூர பெருமான் மலடிகள் போற்றி போற்றி. குருவுருள் ஆன்மீக மையம் அடியார்கள் மிக்க அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். திருச்சிற்றம்பலம். தலம் திருக்கடவூர் வீரட்டம். அருள் தரும் அபிராமி அம்மையுடன் உரை அருள்மிகு அமிர்தகடேஸ்வர திருத்தாள் போற்றி போற்றி. அங்க அந்த ஊர்ல இப்ப எல்லாம் 60 கல்யாணம், 80, அந்த 70 அந்த மாதிரி திருக்கல்யாணம் பண்றாங்க. அங்கதான் குங்கிலிய கலைஞர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் குங்கிலியம் கோயில்ல குங்கிலியம் போடுறதான் அவருடைய தொண்டு. இந்த தொண்டுக்கு எல்லாமே இருக்க நல்ல அடியார்களுக்கு உணவு, அன்னம்பாளிப்பு, இந்த குங்கிலியம் போடுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இருக்க அதுக்கு வர்க்கடகம் போது அந்த செல்வங்கள்லாம் குறைந்து போயிடுது. அப்போ அவங்களுக்கு பெருமானத்தோட வேற எந்த நினைப்பும் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு வீட்லயும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. அப்போ அந்த அம்மா குழந்தைகள்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மனைவி சொல்றாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, 2 நாளாக சாப்பாடு இல்லை, கழுத்தில் இருக்க திருமாங்கலத்தை கொடுத்து நீங்க போய் இதை கடையில கொடுத்துட்டு உணவுக்கு உண்டான பொருட்கள் வாங்கிட்டு வாங்க, நம்ம வீட்டுல உணவு சமைக்கலாம்னு கொடுத்து விடுறாங்க. இவர் கொண்டு போகும்போது எதுக்க குங்கிலி மூடை வாங்கலையோ, குங்கிலி வாங்கலையோன்னு பெருமானே வர்றாரு. அப்போ உடனே குங்கிலி மூட்டையை பார்த்த உடனே
அந்த திருமங்கலத்தை அப்படியே கொடுத்துட்டு போய் கோயிலில் உட்காந்துறாரு. எந்த நினைப்பும் இல்லை அவருக்கு. என்னை நான் என்பதறியேன் பகலிரவாவது மறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்த நாக்கி அப்படின்னு சொல்லி திருக்கோயில உட்காந்துறாரு. இங்க மண்பெரும் செல்வம் நீடு மனையில் ஆக்கிட அவங்க வீட்டுல வந்து பெருமான் வந்து குபேரனை விட்டு எல்லா செலவும் அழிச்சு வீடே மாறிடுது அவங்களுக்கு. அப்புறம் இவர் அங்கேயே குங்கிலியம் விட்டு அங்கேயே இருக்கிறார். அப்புறம் கனவுல வந்து சொல்றாரு போய் வீட்டுக்கு போ அப்படின்னு. வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மாட்ட கேட்கிறாரு இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு. அப்பா அந்த அம்மா சொல்றாங்க அல்லொத்த கண்டன் அருளார் தந்தது. குபேரன் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லல, அல்லொத்த கண்டன் அருளார் தந்தது. நீங்க வணங்குறீங்களா அந்த பெருமான் வந்து கொடுத்ததுன்னு. அப்ப அது மாதிரி அந்த குங்கிலிய கலைஞருடைய தொண்டுக்கு இறைவன் வந்து செவிச்சாச்சு, நல்லா செஞ்சாரு. இறைவனுக்கு தொண்டு இந்த பிரதோஷ நேரத்துல எல்லாம் கூட சாம்பிராணி போடுவாங்க, குங்கிலியம் போடுவாங்க, அதுக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர் அந்த குங்கிலிய கலைஞர் வந்து திருப்பனந்தாள்ல சிவலிங்கம் ஒரு பொண்ணு வந்து தாடகைன்னு ஒரு பொண்ணு, அந்த ஊருக்கு பேரு தாடகைச்சரம். அந்த பொண்ணு வந்து குடத்துல தண்ணி கொண்டு ஊத்து போவா. அவளுக்கும் ஏதோ புடவை விலகி இருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது குடம் நழுவி விழுந்தது. உடனே ஊத்த முடியல அவளால், எக்கி அப்போ லிங்கமே வளைஞ்சு கொடுக்குது, சாஞ்ச மாதிரி இருக்கும். உடனே தண்ணி ஊற்றி போயிடுறா. அப்புறம் லிங்கம் வளைஞ்சிருக்கும், எல்லாம் ராஜாவுக்கு தகவல் போயிடுது. அப்புறம் எல்லாரும் என்னென்னமோ யானையை கட்டி அதை கட்டி என்னென்னமோ இழுத்து பார்க்க யாராலையும் முடியல. குங்கிலியக்கலை நான் இதை கேள்விப்பட்டு அவர் வர அப்ப தன்னுடைய கழுத்துல ஒரு சுருக்கு கயிறை மாட்டி சிவலிங்கத்துல மாட்டி இழுக்கிறார். தன்னுடைய உறுதிப்பாடு பெருமானை தவிர வேற எந்த நினைப்பும் இல்லாம சென்று நாம் சேர்வோம் அல்லோம் சிறுதெய்வோம் அந்த மாதிரி அது சொல்ல அந்த பெருமானை நினைச்சு இழுத்த உடனே லிங்கம் நிமிர்ந்துருச்சு. அப்ப அப்பேற்பட்ட ஊர் அந்த திருக்கடையூர்ல அவதாரம் பண்ணார். காரி நாயனார் ஒருத்தர் அவரும் அவதாரம் பண்ணாரு. அந்த திருக்கடையூர்ல மார்க்கண்டேயருக்கும் அருள் புரிஞ்ச ஊர். அங்க காலனை பிடிக்க வந்தப்ப சிவலிங்கத்தை 108 சிவபூஜை ஒவ்வொரு சிவலிங்கம் ஸ்தாபிச்சு பூஜை பண்ணிட்டு கடைசியா திருக்கடையூர் இங்கதான் வந்து பெருமான் வந்து அவரை காப்பாத்தி காலன்ட்டு வந்து யமனை சம்ஹாரம் பண்ணிட்டு இவரை காப்பாத்திடுவாரு. அப்பதான் அந்த ஊர்ல இந்த பாட்டு வந்து நம்பி ஆரூர பெருமான் பாடுறாரு. திருச்சிட்டம்பலம். பொடியார் மேனியனே புரி நூலொரு பால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளரங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே கடவுதனுள் வீரட்டத்தெம் அடிகேள் என்னமுதே எனக்கார் துணை நீயலதே. அமுதே எனக்கு குறிதா கிடைத்த அமுதே என் அமுதே. இந்த தலத்து பெருமானுடைய பேர் அமுதகடேஸ்வரர். அமுதகடேஸ்வரங்கிறத மருவி அமிர்தகடேஸ்வரன் ஆயிடுச்சு, அமிர்த குடம் இருந்ததுனால. அதனால பெரும்பான்மை படல அமுதே அமுதே அப்படின்னா பொடினா திருநீரை குறிக்கும், வடியாருன்னா கூர்மை வந்தியம். பிறையாரும் தடையாய் பிரமன் தலையில் பலிகொள் மறையார் வானவனே மறையின் பொருளானவனே கரையாரும் இடத்தாய் கடவுர் தனுள் வீரட்டச்சம் இறைவா என்னமுதே எனக்கார் துணை நீயலதே. அன்றாலின் இளர்கீழறம் நால்வர் கருள் புரிந்து கொன்றாய் காலனுயிர் கொடுத்தாய் மறையோனுக்குமான் கன்றாரும் கரவா கடவுர் திருவீரட்டத்துள் எந்தாதை பெருமான் எனக்கார் துணை நீயலதே. போராரும் கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராரும் முலையாள் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே காராரும் இடற்றாய் கடவுதனுள் வீரட்டானத்து ஆராயன் அமுதே எனக்கார் துணை நீயலதே. மையார் கண்டத்தினாய் மதமாவுரி போர்த்தவனே பொய்யாதென்னுயிருள் புகுந்தாய் இன்னம் போந்தறியாய்
கையாராடரவா கடவுதனுள் வீரட்டத்தம் ஐயா என் அமுதே எனக்கார் துணை நீயலதே மண்ணீர் தீவெளிகால் வருபூதங்களாயி மற்றும் பெண்ணோடானலியாய் பிறவா உருவானவனே கண்ணாருள் மணியே கடவுதனுள் வீரட்டத்தெம் அண்ணா என்னமுதே எனக்கார் துணை நீயலதே எரியார் புன்சடைமே இளநாகம் அணிந்தவனே நரியாரும் சுடலை நகுவெண்டலை கொண்டவனே கரியாரீருரியாய் கடவுதனுள் வீரட்டத்தெம் அறியா என்னமுதே எனக்கார் துணை நீயலதே வேரா உன்னடியேன் விளங்கும் குழைக்காதுடையாய் தேரேன் உன்னையல்லால் சிவனே என் செழுஞ்சுடரே காரார் வெண்மறுப்பா கடவுர் திருவீரட்டத்துள் ஆரார் செஞ்சடையாய் எனக்கார் துணை நீயலதே அயனோடன்றறியும் அடியும் முடி காண்பறிய பயனே எம்பரனே பரமாய பரஞ்சுடரே கயமாறும் சடையாய் கடவுர் திருவீரட்டத்துள் அயனே என்னமுதே எனக்கார் துணை நீயலதே காராரும் பொழில் சூழ் கடவுர் திருவீரட்டத்துள் ஏராரும் இரையை துணையாயெழில் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்தவல்லார் பரலோக திருப்பாரே ஆரூரன் அடியான் அடி தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏற்றவல்லார் பரலோக திருப்பாரே. திருச்சிட்டமும் நன்றியமும் அடியார்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நன்றி 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 அல்லம்மா. அடுத்து என் வெங்கடேசன் ஐயா, நீங்க பாடலாங்கய்யா. என் வெங்கடேசன். என் வெங்கடேசன் ஐயா. ராமதிலகம் அம்மா, நீங்க பாடுங்கம்மா. ஐயா வெங்கடேசன் ஐயா, ஆடியோல படிங்க. வீடியோ வேணா, ஆடியோக்கு வாங்க. ராமதிலகம் அம்மா, நீங்க பாடலாம். கிருஷ்ணவேணி அம்மா, நீங்க பாடுங்க. ஐயா மியூட் எடுத்து விடுங்கய்யா. ஐயா வெங்கடேசன் ஐயா, வீடியோ வேணா ஆடியோலயே பாடுங்க. பாடுறீங்களா? சரி பாடுங்க. கேக்கல, சவுண்டு கேக்கலைங்கய்யா. ஷேர் வீடியோ கொடுத்தீங்களா? கேக்கல.
ஐயா நீங்க பாடுறது கேட்கலைங்கய்யா. ஐயா நீங்க பாடுறது கேட்கல. வெளியே வாங்க, வந்து ஆடியோல பாடுங்க. ஐயா சவுண்டு கேட்கலைங்கய்யா. ஐயா வீடியோல இருந்து அப்படியே ஆடியோக்கு மாறுங்க. ராமத்தில அம்மா நீங்களும் வீடியோ வேணாம், ஆடியோல பாடுங்க. வீடியோ வேணாம், ஆடியோக்கு வாங்க. அவர் பாடி முடிச்ச பிற்பாடு நீங்க பாடுங்க. வீடியோல இருந்து வெளியே வாங்க. ஐயா கேட்கலைங்கய்யா. ராமத்தில அம்மா நீங்க ஆடியோலயே பாடுங்க. வீடியோ வேண்டாமா, ஆடியோல பாடுங்க. ராமத்திலகங்கிற பேர்ல வந்திருக்கீங்க அம்மா. கேட்கலங்கம்மா, சவுண்டு கேட்கல, சத்தம் கேட்கல. அம்மா நீங்க ஆடியோலயே பாடுங்க. வீடியோல இருந்து வாங்க, வெளியே வாங்க. ராமத்திலகம் அம்மா நீங்க வந்து இப்ப ஆடியோலயே பாடுங்க. அந்த ப்ளூ கலர்ல மியூட்டை எடுத்து விட்டுட்டு நீங்க அன்மியூட்ன்னு இருக்கும், அதை எடுத்து விட்டுட்டு டச் பண்ணா கிரீன் கலரா மாறும். பாடுங்க. வீடியோவுக்கு வர வேணாம். பாடுறீங்களா? ப்ளூ கலர்ல ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, அன்மியூட்னு, அதை டச் பண்ணுங்க. மியூட் ஆகும், பாடலாம். ராமத்திலகம்மா பேசுறது கேக்குதா? சரி கிருஷ்ணவேணி அம்மா நீங்க பாடுங்க. அனைவருக்கும் மாலை இனிய வணக்கம். இந்த ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன். ऋषभकमन तव चरण कमल मिह मनसि वसद् मम नित्यम्, मनसि वसद् मम नित्यम्। ऋषभकमन तव चरण कमल मिह मनसि वसद् मम नित्यम्, मनसि वसद् मम नित्यम्। मम तापपमा गुरु शम्भो, मम तापपमा गुरु शम्भो, मम तापपमा गुरु शम्भो, मम तापपमा गुरु शम्भो। मलय जपति परब्रह्म विष्णुनुद त्रिभुवन शुभफल ताता, त्रिभुवन शुभफल ताता। मलय जपति परब्रह्म विष्णुनुद त्रिभुवन शुभफल ताता, त्रिभुवन शुभफल ताता। अमल समल नर सकल पापहर पावन गंगाधरिन्, पावन गंगाधरिन्। अमल कमल अमल समल नर सकल पापहर पावन गंगाधरिन्, पावन गंगाधरिन्। मम तापपमा गुरुदेवा, मम तापपमा गुरु शम्भो। चरण कमल युग सकृत पेसविद
நரமண பவபயஹாரின் நரமண பவபயஹாரின் சரண கமலயுக சக்ருத பேஷவித நரமண பவபயஹாரின் நரமண பவபயஹாரின் மமதா பபமா குரு சம்போ மமதா பபமா குரு சம்போ காமதகன சிவ விஷய விஷசர ஜனித துக்க அபஹாரின் ஜனித துக்க அபஹாரின் காமதகன சவ விஷய விஷரசர ஜனித துக்க அபஹாரின் ஜனித துக்க பயஹாரின் மமதா பபமா குரு சம்போ மமதா பபமா குரு சம்போ பக்தவர்ய முமபௌர்ய நிகமபய பாஹி சேகர பார்யாம் பாஹி சேகர பார்யாம் பக்தவர்ய முமபௌர்ய நுகமபய பாஹி சேகர பார்யாம் பாஹி சேகர பார்யாம் ரிஷபகமன தவ சரண கமலமிக மனசி வசது மம நித்யம் மனசி வசது மம நித்யம் ரிஷபகமன தவ சரண கமலமிக மனசி வசது மம நித்யம் மனசி வசது மம நித்யம் மமதா பபமா குரு சம்போ மமதா பபமா குரு சம்போ மமதா பபமா குரு சம்போ மமதா பபமா குரு சம்போ. ஒரு சிறிய கதை. மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. சிவனிடம் இருந்து பாசுபத அஸ்திரம் அர்ஜுனன் பெற்று வந்தாலும் அவன் அதை பயன்படுத்தாமலே யுத்தம் முடிந்தது. கண்ணன் அவர்களின் கண்கண்ட தெய்வமானான். வேறு எதுவும் நினைவில் இல்லை. சிவன் கொடுத்த ஆயுதமும் இல்லை. செய்த கடும் தவத்தின் நினைவும் இல்லை. அதுபோக யுத்தம் முடிந்த வெற்றியில் இருந்தார்கள். இந்த போரும் வெற்றியும் மிக பெரிய பரம்பொருளின் நாடகம் என அவர்கள் எதையும் நினைக்கவில்லை. சிவனை அடியோடு மறந்திருந்தார்கள். யுத்தத்தில் துரியனை அடித்து கொன்று அதை முடித்து வைத்தவன் என பீமனும் ஒரு கர்வத்தோடு அழைந்தான். காட்சிகளை கவனித்துக் கொண்டிருந்த கண்ணன் அவர்களின் மாயையை அறுக்க ஒரு நாடகம் நடத்தினான். யுத்தம் என்பது பாவங்களின் முடிவு. அதற்கு யாரும் தப்ப முடியாது. செய்த பாவங்களுக்கு பரிகாரமான ஒரு யாகம் நடத்த நினைக்கும் தர்மனிடமும் அகங்காரம் மிகுந்தது. இதுவரை யாரும் கொடுக்காத பொருளை கொண்டு யாகம் நடத்த விரும்பினான். அங்கேதான் தன் விளையாட்டை ஆரம்பித்தான் கண்ணன். அவனி விளையாட்டு அந்தணர்கள் உருவில் வந்தது. தர்மனிடம் யாகம் செய்ய வந்த அந்தணர்கள் யாரும் இதுவரை பயன்படுத்தாத யாகப் பொருள் புருஷ மிருகத்தின் பால் என்றார்கள். மானிட உருவும் சிங்க உடலும் கொண்ட புருஷா, மிருகத்தின் பால் அபூர்வமானது என சொல்ல அதை கொண்டு வர விரும்பினான். ஆனால் அந்த கொடிய மிருகம் பற்றி தகவல் ஏதும் அவனிடம் இல்லை. அதை தொடர்ந்து காட்சிக்கு வந்தான் கண்ணன். அந்த புருஷா மிருகம் பற்றி தனக்கு தெரியும் என்றும், ஆனால் அது பொல்லாதது என்றும், கோபாலன் பெயரை சொன்னால் ஓடும், ஆனால் சிவன் பெயரை சொன்னால் அப்படியே உருகி நிற்கும். அந்நேரம் பாலை கறக்கலாம், ஆனால் சிறிது நேரத்தில் விரட்டும் என்றும் அதன் இயல்பை சொன்ன கண்ணன் ஒரு யுக்தியும் சொன்னான். 12 ருத்ராட்சங்களை பீமனிடம் கொடுப்போம். அவன் நாளைக்கு ஒன்றாக இரவு முழுக்க அதை கொண்டு வந்து அந்த மிருகத்தை ஓட வைத்து நிறுத்தி பால் கறக்கட்டும் என 12 ருத்ராட்சங்களை கொடுத்து பீமனை அனுப்ப சொன்னான். ஆம், அகம்பாவத்தில் இருந்த பீமனின் கர்வம் ஒழிக்க அவனையே கிளம்பச் சொன்னான் கண்ணன். அந்த ருத்ராட்சத்தை தரையில் வைத்தால்
அது லிங்கமாகிவிடும். அதை கண்டு உருகும் மிருகம் அப்படியே பூஜை செய்யும். அப்போது பால் கறக்கலாம். ஆனால் பூஜை முடியும் போது லிங்கம் மிருகம் சீரும் என சொல்லியும் அனுப்பினான் கண்ணன். அன்று மகா சிவராத்திரி நாளாய் இருந்தது. கண்ணனின் கணக்கு அதில் சரியாய் இருந்தது. பீமன் காட்டுக்குள் சென்று கோபாலா கோபாலா என்றதும் அந்த மிருகம் விரட்டியது. பீமன் ஒரு ருத்ராட்சம் வைக்க அது லிங்கமாகும். கொஞ்ச நேரம் மெய்மறக்கும். மிருகத்திடம் பீமன் பால் எடுப்பான். பின் அவன் கோபாலா கோபாலா என ஓட மிருகம் விரட்டும். இப்படி 12 ருத்ராட்சங்களும் லிங்கமாகி பீமன் தப்பிய பின்னும் மிருகம் அவனை விரட்டியது. அடுத்து ருத்ராட்சம் இல்லை. பீமன் யாகசாலையினை நெருங்கி இருந்தான். அது விடியும் பொழுதாய் இருந்தது. காலை மணியோ 6 ஆகி இருந்தது. ஆனாலும் மிருகன் விரட்ட யாகசாலைக்குள் ஒரு காலை அவன் வைத்த நிலையில் இன்னொரு காலை பற்றியது மிருகம். இப்பொழுது யாகசாலைக்குள் இருக்கும் கால் அவனுக்கு வெளியில் தான் பிடித்த கால் தனக்கு என அது வாதிட்டது. அங்கு வந்தான் தர்மன். ஏ மிருகமே, 12 சிவலிங்கத்தை உனக்கு காட்ட ஓடிய புண்ணிய பாதத்தையா கடித்து விடுங்க பார்க்கிறாய் என உருக்கமாக அவன் கேட்கவும் மிருகத்துக்கு தன் தவறு விளங்கிற்று. ஐயையோ, ஆமாம், லிங்க தரிசனம் காட்டிய புண்ணிய காளையா கடித்தேன் என அவனை விடுவித்த மிருகம் பின் ஏன் அவன் கோபாலா கோபாலா என கத்தினான் என்பதை யோசித்து சொன்னது. கோபாலா கோபாலா என ருத்ராட்சம் வைத்தவுடன் சிவலிங்கம் வந்ததென்றால் ஹரியும் சிவம் ஒன்றல்லவா? அந்த வார்த்தை தர்மனுக்கும் பீமனுக்கும் சுட்டது. அதுவரை அந்த வார்த்தை தர்மனுக்கும் பீமனுக்கும் சுட்டது. அதுவரை குழம்பியிருந்த அவர்கள் இரண்டும் ஒரே சக்தி என்பதை உணர்ந்து அகந்தை ஒழிந்து நின்றனர். இப்படி பன்னெண்டு சிவாலயங்களுக்கு ஓடும் நிகழ்ச்சியாக நினைவும் இருந்தது. புராண கதை இப்படி இருந்தாலும் 12 லிங்கங்கள் என்பது 12 ராசிகளை குறிப்பது என்றும் எல்லா ராசிகளின் அருளும் அந்நாளில் கிடைக்க 12 சிவலிங்கங்களை வணங்க வேண்டும் என்பதும் ஏற்பாடு என்பார்கள். உண்மையில் 12 ஜோதிர்லிங்கம் என்னும் முக்கிய லிங்கமும் ஆலயங்களும் இந்த 12 ராசிகளை குறிப்பதே. 12 லிங்கங்களையும் வணங்கினால் இந்த பிரபஞ்சத்தையே 360 பாகை கோணம் சுற்றியது போலாகும் என்பது ஐதீகம். இன்னும் அழுத்தமாக சொன்னால் சிவராத்திரி இரவில் தூங்காமல் லிங்க தரிசனம் செய்ய இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அரியும் சிவனும் ஒன்று என்னும் மாபெரும் தத்துவம் இருந்தது. இதனை பாரதத்தின் பல பாகத்தில் வாழ்ந்த இந்துக்கள் ஒரு காலத்தில் செய்தனர். சிவராத்திரி அன்று கோபாலா கோபாலா என கத்தியபடியே 12 லிங்கங்கள் இருக்கும் ஆலயத்துக்கு ஓடுவார்கள். இதனை பல இணக்கங்கள் பின்னாளில் கைவிட்டது. அதற்கு புத்த மத எழுச்சி, பின் சமண மதம், அதை தாண்டிய ஆப்கானியர், ஐரோப்பியர் குழப்பம் என பல காரணம் உண்டென்றாலும் அந்நியர் ஆட்சியில் அதிகம் சிக்காத கன்னியாகுமரி பக்கம் இந்த ஓட்டம் உண்டு. சாளிய மகரிஷி வழிவந்தவர்கள் என்னும் தங்களை சொல்லும் சாளியர் இனம் என்னும் நெசவாளர் இனம் என்னும் அதனை தொடர்ந்தது. சிவராத்திரி அன்று இப்படி ஆதிகேசவ பெருமாள் கோவிலை சுற்றிய 12 சிவாலயங்களுக்கு இப்படி சிவராத்திரி என்று கோபாலா கோபாலா என சொல்லியபடி ஓடி சுற்றுவார்களாம். இது சிவாலய ஓட்டம் என்றாயிற்று. இப்பொழுது சாலியர் தாண்டி எல்லா இந்துக்களும் பங்கெடுக்கும் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. ஆம், இந்தியா முழுக்க சிவராத்திரி கொண்டாடப்படும் நேரம் கன்னியாகுமரி மட்டும் கோபாலா கோபாலா என கத்தியபடி கண்ணனை நினைத்தபடி சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுவது அங்குதான். தூங்காமல் விழித்திருந்து சிவனை தரிசிக்கவும் அதில் அரியும் சிவனும் என்றும் ஒன்றே இந்த தத்துவத்தை புகுத்தறிவும் எல்லளவும் நுட்பமான வழிகளை எல்லாம் போதித்திருக்கிறார்கள் அந்த முன்னோர்கள். சிவராத்திரி முழுக்க இறைவனை அவன் நினைவிலே தேடு என்பதை இதைவிட எப்படி ஒரு ஏற்பாட்டை செய்ய முடியும்?
ஆம், அந்த சமூகம் பரிபூர்ண ஞான சமூகமாய் இருந்திருக்கிறது. சிவாலய ஓட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. யாழி போலவே புருஷா மிருகமும் என்னும் மனித தலையும் புலி உடலும் கொண்ட சிலைகள் இந்து ஆலயங்களில் உண்டு. சில இடங்களில் அவை கொண்டாடப்படுவதும் உண்டு. புருஷா மிருகம் யாழி என எவ்வளவோ அதிசயங்களை சொல்லி அதனால் தத்துவங்களை போதிக்கிறது இந்து மதம். இதைவிட வேறு ஒன்றும் சிவராத்திரிக்கு பொருத்தமாக கதை இருக்க முடியாது என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி இல்லம்மா. ராமதிலகம்மா, நீங்க பாடுறீங்களா? ஆடியோல இருந்தே பாடலாம். பாடுறீங்களா நீங்க? ராமதிலகம். உமாமா, நீங்க பாடலாங்கம்மா. உமா தண்டபணியம்மா. ஜெய் வாசவி வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராமம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. இந்த மாக மாத செவ்வாய் சிவராத்திரி மிக மிக அற்புதமானது. பார்க்கடல கடையும் பிள்ளைது அழகால விஷம் வெளியில வருது. அத சிவபெருமான் அருந்தியது ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. செவ்வாய் பிரதோஷம், சனி பிரதோஷம், இது ரெண்டுமே உயர்வு. இன்னைக்கு செவ்வாய் பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷம். நாளைக்கு சிவராத்திரி. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இந்த மாக மாசத்துல அற்புதங்கள் இருக்கு. அடியேன் எடுத்து வச்சிருந்த பாட்டு இப்ப பாடுறேன். ரிஷபகமன தவச்சரண கமலமிக மன சிவ சத மம நித்யம். மன சிவ தக்கு மம நித்யம். ரிஷபகமன தவச்சரண கமலமிக மன சிவ சத மம நித்யம். मन शिव सत मम नित्यम्. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. मलय जपति पर ब्रह्म विष्णु नुत त्रिभुवन सुपबलदाता. मलय जपति पर ब्रह्म विष्णु नुत त्रिभुवन सुपबलदाता. त्रिभुवन सुपबलदाता. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. अमल समल नर सकल पापहर भावन गंगाधारी. अमल समल नर सकल पापहर भावन गंगाधारी. भावन गंगाधारी. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. सम शरण कमल युग चक्रुत पिसेवित नरमन भव भयहारी. शरण कमल युग सकृत पिसेवित नरमन भव भयहारी. नरमन भव भयहारी. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. मम तापम पा गुरु शम्भो. मम पापम पा गुरु शम्भो. काम दहन शिव विजय विसचर चनित दुःख अपहारी. काम दहन शिव विजय विसचर जनित दुःख अपहारी. जनित दुःख अपहारी. मम पापम पा गुरु शम्भो. मम तापम पा गुरु शम्भो.
मम तापमपा गुरुशम्भो मम पापमपा गुरुशम्भो भक्तवर्यमुमभूर्य निकम्बय माहि शेखर भार्याम् भक्तवर्यमुमभूर्य निकम्बय माहि शेखर भार्याम् बाहि शेखर भार्याम् मम तापमपा गुरुशम्भो मम पापमपा गुरुशम्भो मम तापमपा गुरुशम्भो मम पापमपा गुरुशम्भो ऋषभगमन दव चरण कमलमिह मनसि वसतु मम नित्यम् ऋषभगमन दव चरण कमलमिह मनसि वसतु मम नित्यम् मनसि वसतु मम नित्यम् मम तापमपा गुरुशम्भो मम पापमपा गुरुशम्भो 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 श्री वैद्यनाथ अष्टकम् श्रीराम सौत्रे जटायुवेद चटाननादित्य गुजार्चिताया श्रीनीलकण्ठाय दयामयाया श्रीवैद्यनाथाय नमः शिवाय गंगा प्रवाहेतु जटाधराय त्रिलोचनाय स्मरकालहन्त्रे समस्त देवैरभिभूषिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय भक्त प्रियाय त्रिपुरान्तकाय पिनाकिने दुष्टहराय नित्यं प्रत्यक्ष लीलाय मनुष्यलोके श्रीवैद्यनाथाय नमः शिवाय प्रपूतवाताति समस्तरोग प्राणसकर्त्रे मुनिवन्दिताय प्रभाकरेन्द्वग्निवे लोचनाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वाक्श्रोत्र नेत्राङ्क्रि विहीनजन्तोः वाक्श्रोत्र नेत्राङ्क्रि मुखप्रताय कुष्ठाति सर्वोन्नधरो गहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय वेदान्तवेद्याय जगन्मयाय योगीश्वरेध्याय पताम्बुजाय त्रिमूर्तिरूपाय सकस्रनाम्नि श्रीवैद्यनाथाय नमः शिवाय स्वतीर्थमृत्भस्मं वृतङ्कभाजां पिशाचघाति भयाबहाय आत्मस्वरूपाय शरीरभाजां श्रीवैद्यनाथाय नमः शिवाय श्रीनीलकण्ठाय वृषध्वजाय स्रक्कन्तभस्मात्यभिशोभिताय सुपुत्रधाराति सुभाग्यदाय श्रीवैद्यनाथाय नमः शिवाय वालाम्बिकेश वैद्येश भवरोह हरेदीश जपे नामद्रयं नित्यं महारोगनिवारणं महादेव 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 श्री ராம லக்ஷ்மண ஜட்டாயு 4 வேதங்கள் 6 முக சூரியன் அனைத்து தெய்வங்களும் தங்களுடைய ரோகத்தை போக்கிக் கொள்ள விரும்பி சொல்லப்பட்ட ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம் சம்பூர்ணம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஜெய்வாசவி நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். நன்றி நன்றிகள் அம்மா. அடுத்து சுகன்யா பாடுங்க. அதுக்கப்புறம் கலாரவி நீங்க பாடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. மூசிக வாகன மோதக கஸ்த சாமரகர்ண விளம்பிய சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாதநமஸ்தி. ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம். குலைத்தப்பத்து. குலைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உலைத்தால் உறுதி உண்டோதான் ஊமையால் கனவாயமையால் வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சீர்தடையாய் முறையோ என்று அலைத்தால் அருளாது ஒளிவதேன் அம்மானே உன்னடியேற்கே அடியே நல்லல் எல்லாமுன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேறிடையால் கூராயம் கோவேயா என்றருளி செடி சேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே மானே நோக்கி மனவாலா மன்னேன் சீர் மரப்பேர்த்தியோ ஊனே புகையன் தனை நோக்கி உலல பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோனே கூவி கொல்லும் நாள் என்றென்றுன்னை கூறுவதே கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ பேரோர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கின் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ வேண்டத்தக்கது அறிவோய் நீ
வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயன்மார்க்கரியோய் நீ வேண்டே என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் மதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றே அன்றே எந்தன் நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என் தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே நாயின் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாய பிறவி உன் வசமே வைத்திருக்கும் அது அன்றி ஆய கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலகீழ் வைப்பாய் கண்ணுதலே கண்ணார் நுதலோய் கலலினிகள் கண்டேன் கண்கள் கலிகூர என்னாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் எது அல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே அழகே புரிந்திட்டு அடினாயே அரற்றுகின்றேன் உடையானே திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய் புகழே பெரிய பதம் எனக்கு பிராணானி தந்து அருளாதே குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே குலகா கோல மறையோனே கோனே என்னை குலைத்தாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய். நன்றி அம்மா.
நன்றி, நன்றிகள் அம்மா. அனைவரும் ஒரு பாடல் மட்டும் பாடலாம். அடுத்து கலா ரவி நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். குருவருள் ஆன்மீக மையத்திற்கு என் அன்பான வணக்கங்கள். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவலைகளை எந்நாளும் போக்கும் நந்தி, கைலையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி, மங்களங்கள் அனைத்துமே கொடுக்கும் நந்தி, மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி, அருகம்புல் மாலையும் அணியும் நந்தி, அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி, வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி, வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி, பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி, பேரருளை மாந்தருக்கு வழங்கும் நந்தி, வரலாறு படைத்து வரும் வல்ல நந்தி, வறுமையினை எந்நாளும் அகற்றும் நந்தி, கெட்டகன அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி, வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி, விதியினை தான் மாற்றிவிட விளையும் நந்தி, வேந்த நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்பன் கூறினிலே சாய்ந்த நந்தி, செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி, குடங்குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை வழங்கிடவே வந்த நந்தி, புகழ்விக்க எம்மில்லம் வருக நந்தி, புகழ்விக்க எம்மில்லம் வருக நந்தி. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிகள் அம்மா. நன்றி. அடுத்து ஆர்த்தி பி வசந்தி நீங்க பாடலாம். எப்படி பாடினரோ எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடினார், ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடினார், ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பிள்ளையும், அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உனையே, அருள்மணி வாசகரும் பொருள் உணர்ந்து உனையே எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடினார், ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ குருமணி சங்கரரும் அருமை தாயுமானாலும், குருமணி சங்கரரும் அருமை தாயுமானவரும், அருணகிரிநாதரும் அருள் ஜோதி வள்ளரும், கருணை கடல் பெருகி காதலினால் உருகி, தன்னி தமிழ் சொல்லினால் இனி துணை அனுதினமும் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடினார், ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ ஆலந்தானுகந்த முது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும், ஆலந்தானுகந்த முது செய்தானே ஆதியை அமர தொழுதேத்தும், சீலந்தான் பெரிதும் உடையானை
சிந்தி பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலார் உமை நங்கை எங்கும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன்யமானை கால காலனை கம்பன்யமானை காண கண்ணடியேன் பெற்றவாறு காண கண்ணடியேன் பெற்றவாறு காண கண் அடியேன் பெற்றவாறு. நன்றிகள். நன்றி நன்றிகள் அம்மா. அடுத்து ஆர் பிரேமலதா அம்மா, நீங்க பாடலாம். ஆர் பிரேமலதா. அம்மா நான் பாடட்டுமாம்மா? கேக்குதாமாப்பா? கேக்குதுங்க, பாடுங்க. ஆடியோலயே பாடுங்க, வீடியோ வேணாம். அப்போ பாடுங்க. சரி பண்ண. நன்றிம்மா நன்றிம்மா. சிவாய திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய 3ஆம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மை ஆள்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துவே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. நல்லவர் தீயர் எடாது நச்சினர் செல்லல் கடச்சிவ முத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கடுப்பன அஞ்செழுத்துமே. கொங்கலர் வன்மதன் வாலி ஐந்தகத்து அங்குல போதமும் அஞ்சும் ஐம்போலில் தங்கரவின் படம் அஞ்சும் தமுடை அங்க இல்லை வீரல் அஞ்செழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த போதினோம் வெம்மை நரகம் விளைந்த போதினோம் இம்மை வினையடர்த்து எய்தும் போதினும் அம்மையுனும் துணை அஞ்செழுத்துமே. வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. வண்டமரோதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே. நத்தமிஞான சம்பந்தன் நான் மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை இறைந்து மஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே. திருச்சிற்றம்பலமும் தென்னாடுடைய சிவனே போற்றி,
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிகள் ஐயா. அடுத்து செண்பகம் கந்தசாமி அம்மா, நீங்க பாடலாம். செண்பகம் கந்தசாமி அம்மா, நீங்க பாடுங்க. ஆர் பிரேமலதா பாடுறீங்களா? ஜெயலட்சுமி அம்மா, நீங்க பாடுங்க. அம்மா, இன்னொரு திருவாசகத்தில் ஒரு பாட்டு பாடுறோம்மா. சரி, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திரு தில்லையிலருடைய திருச்சாளல் தடையும் விடையுமாக அமைந்த திருஞான பாடல். பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமாய் கொள்ளுமது என்னேடி. மண்ணுகளே துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரடாய் தன்னையே கோவணமாய் சாத்திதன்கான் சாழலோ. கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. ஆயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா படு செய்தான் காணேடி. நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிகள் ஐயா. பிரேமலதா மேடம், நீங்க ஆடியோலயே பாடுங்க. கேக்கல, சவுண்டு கேக்கல, சத்தம் கேக்கலங்கம்மா. வணக்கம்மா, நீங்க பேசுறது எதுவுமே கேக்கல. நீங்க அப்படியே வீடியோல இருந்து வெளியே வாங்க, ஆடியோல பாடுங்க. இல்ல ஷேர் வீடியோன்னு அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுங்க. ஷேர் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுங்க. மியூட் எடுத்து விட்டானா பாட முடியும். நீங்க ஆடியோல இருந்து ஆடியோக்கு வாங்க. அதுல ஷேர் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கொடுங்க. இல்லைன்னா மியூட்டை எடுத்து விடணும். இல்ல கேக்கல, மியூட்டை எடுத்து விடணுமா? நீங்க பேசுறது கேக்கல. பிரேமலதா பேசுறது கேக்கல, அது மியூட் ஆயிருக்கு. நீங்க வீடியோல இருந்து வெளியே வாங்க, ஆடியோக்கு வாங்க. ஆடியோல பாடுங்க, வாங்க வெளியே வாங்க. கேக்கல கேக்கலங்கம்மா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க வாங்க, வெளியில வாங்க, ஆடியோல பாடுங்க, வாங்க. நீங்க பேசுறது எதுவும் கேக்கல. எதுவுமே கேக்கலங்கம்மா. அதுல உங்க செல்ல மியூட் இருக்கு, அன்மியூட்ல இருக்கு. செல்ல அன்மியூட் மாதிரி இருக்கு, மியூட் பண்ணுங்க. ஷேர் வீடியோ கொடுத்தீங்களா?
நீங்க தயவு செய்து வீடியோல இருந்து வெளியே வாங்க. ஆடியோல பாடலாம். வெளியே வாங்க. ஜெயலட்சுமி அம்மா நீங்க பாடுங்க. ஜெயலட்சுமி சங்கரன். குருவருள் ஆன்மீக மையத்தில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நமஸ்காரம், நன்றிகளும். சிவ சிவ ஹர ஹர போல மகேஸ்வர சம்போ சங்கர சதா சிவா கங்க ஜடாதர கௌரி மனோகர சம்போ சங்கர சாம்ப சிவா சிவ சிவ ஹர ஹர போல மகேஸ்வர சம்போ சங்கர சதா சிவா கங்க ஜடாதர கௌரி மனோகர சம்போ சங்கர சாம்ப சிவா व्याघ्रांबरधर चंद्रकलाधर शंभो शंकर सदा शिवा हालाहलधर शैल गिरीश्वर शंभो शंकर सांब शिवा व्याघ्रांबरधर चंद्रकलाधर शंभो शंकर सदा शिवा कालाहलधर शैलगिरीश्वर शंभो शंकर सांब शिवा गंग जटाधर गौरी मनोहर शंभो शंकर सदा शिवा शिव शिव हर हर बोल मगेश्वर शंभो शंकर सांब शिवा गंग जटाधर गौरी मनोहर शंभो शंकर सदा शिवा शिव शिव हर हर बोल मगेश्वर शंभो शंकर सांब शिवा शिव शिव हर हर बोल मगेश्वर शंभो शंकर सदा शिवा गंग जटाधर गौरी मनोहर शंभो शंकर सांब शिवा व्याघ्रांबरधर चंद्रकलाधर शंभो शंकर सदा शिवा हालाहलधर शैलगिरीश्वर शंभो शंकर सांब शिवा गंग जटाधर गौरी मनोहर शंभो शंकर सदा शिवा शिव शिव हर हर बोल मगेश्वर शंभो शंकर सांब शिवा शिव शिव हर हर बोल मगेश्वर शंभो शंकर सदा शिवा गंग जटाधर गौरी मनोहर शंभो शंकर सांब शिवा இன்னொரு பாடல் பாடலாமா? பாடுங்கம்மா. அம்மா வணக்கம். செண்பகம். செண்பகம் கந்தசாமி பாடலாங்களா? பாடுங்க. பாடுங்க. வணக்கம்மா, பாடுறேனா? பஞ்சபுராணம். பஞ்சபுராணம். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கமர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே மெய்தான் அரும்பி விதி விதித்து உன்னுரையார் தளர்த்து என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடையா என்னை கண்டுகொள்ளே ஒளி வளர் வீழக்கே உலப்பில உண்டே உணர்வு கடந்ததொருணே தெளிவளர் பளிங்கில் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கோந்தேனே அழிவளர் உள்ளத்து
ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக வெளிவள தெய்வ பூத்துகந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே மனகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்தே உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமை கோமடியோமக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறிக்க நெறி தந்த பீத்தற்கு பல்லாண்டு பொருதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனி நிலவுலாவிய நீர்மலி வேணியம் அழகிட்டோரியம் அம்பலத்தாடுவான் மலசிலாம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து பிரதீஷ்னு வந்திருக்கீங்க, பாடுறீங்களா? பிரதீஷ். ஜெயலட்சுமி அம்மா நீங்க பாடுங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா, ஜெயலட்சுமி சங்கரன் அம்மா நீங்க பாடலாம். ஓகே ஓகே. அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தேனமுதுண்டேனே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்த தேனமுதுண்டேனே ஈஸ்வரனே ஜெகதீஸ்வரனே பொறுத்தருள் புரிவாய் ஈஸ்வரனே ஈஸ்வரனே ஜெகதீஸ்வரனே பொறுத்தருள் புரிவாய் ஈஸ்வரனே கானம் தந்திடுவாய் ஈஸ்வரனே கங்கை நீரோட்டம் மொழீஸ்வரனே கானம் தந்திடுவாய் ஈஸ்வரனே கங்கை நீரோட்டம் மொழீஸ்வரனே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்தத்தே அமுதுண்டேனே அறம் தந்திடுவாய் ஈஸ்வரனே அருட்பணி செய்யவே ஈஸ்வரனே அறம் தந்திடுவாய் ஈஸ்வரனே அருட்பணி செய்யவே ஈஸ்வரனே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்தத்தே அமுதுண்டேனே வாக்கை தந்திடுவாய் ஈஸ்வரனே வாழ்க்கையை உணரவே ஈஸ்வரனே வாக்கை தந்திடுவாய் ஈஸ்வரனே வாழ்க்கையை உணரவே ஈஸ்வரனே அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்தத்தே அமுதுண்டேனே அழகு தந்திடுவாய் ஈஸ்வரனே அகமுகம் காட்டிடு ஈஸ்வரனே அழகு தந்திடுவாய் ஈஸ்வரனே அகமுகம் காட்டிடு ஈஸ்வரனே ஞானம் தந்திடுவாய் ஈஸ்வரனே நயமுடன் நாடின ஈஸ்வரனே ஞானம் தந்திடுவாய் ஈஸ்வரனே நயனுடம் நாடின ஈஸ்வரனே அருட்பெரும் ஜோதி தனி பெரும் மகிமை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் மகிமை அருட்பெரும் ஜோதியை கண்டேனே ஆனந்தத்தே அமுதுண்டேனே
ஈஸ்வரனே ஜெகதீஸ்வரனே பொறுத்தருள் புரிவாய் ஈஸ்வரனே. ஈஸ்வரனே ஜெகதீஸ்வரனே பொறுத்தருள் புரிவாய் ஈஸ்வரனே. ஓம் நம சிவாய. நன்றி, நன்றிகள் அம்மா. பிரதீஷ், நீங்க பாடுறீங்களா? அம்மா வணக்கங்கம்மா, நான் பாடட்டுங்களா? பாடுங்கப்பா. எங்கும் சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய வேதம் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய விண்ணும் சிவாய ஒளியும் சிவாய ஒளியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய நாளும் சிவாய கோளும் சிவாய சர்வம் சிவாய சகலம் சிவாய சிவாய சிவ சிவாய சிவ சிவ சிவாய. ஓம் நம சிவாய. நன்றிகள் அம்மா. நன்றி, நன்றிகள் அம்மா. அடுத்து லதா தினகரம்மா, நீங்க அப்படியே பாடிட்டு அப்படியே மங்களம் படிச்சுங்க. ஒரு பாடல் பாடு. ஓம் என்னும் ஒளியினை உச்சரித்தால் போதும் உலகத்தில் நன்மை பிறந்திடுமே. முழு முதற் பொருளாம் ஈசனை வணங்கி முழு முதற் பொருளாம் ஈசனை வணங்கி அவன் பதம் பணிந்திடுவோம். ஓம் ஓம் ஈசா ஓம் ஓம் ஓம். விபூதி அணிந்த வருத்ராட்சம் தரித்தவ வினைகள் அகற்றிடுவாய், எங்கள் வினைகள் அகற்றிடுவாய். கைலாயவாசா கனகசபேசா கைலாயவாசா கனகசபேசா காட்சியும் தந்திடுவாய், எமக்கு காட்சியும் தந்திடுவாய். சிதம்பர ரகசியம் தில்லையில் கண்டோ திகம்பரநாதனே சிதம்பரநாதனே. இடது பதம் தூக்கி ஆடிடும் கோலம் இடது பதம் தூக்கி ஆடிடும் கோலம் சிந்தையில் நிறைந்திருக்கும், எங்கள் சிந்தையில் நிறைந்திருக்கும். பார்வதி தேவிக்கு இடபகம் தந்த பரமனை ரட்சித்திடுவாய், நீயும் பரமனை ரட்சித்திடுவாய். பாமாலை பாடி உன்னை வணங்கிய பாமாலை பாடி உன்னை வணங்கிய வாழ்வினில் உயர்ந்திடுவோம், நாமும் வாழ்வினில் உயர்ந்திடுவோம். பம்பை உடுக்கை பாம்பை அணிந்த பரமனை பணிந்திடுவோம், இந்த பரமனை பணிந்திடுவோம். பக்தியும் பரவசம் கொண்டே நாங்கள் பக்தியும் பரவசம் கொண்டே நாங்கள் பூஜைகள் புனைந்திடுவோம், சிவனுக்கு பூஜைகள் புனைந்திடுவோம். ஓம் என்னும் ஒளியினை உச்சரித்தால் போதும் உலகத்தில் நன்மை பிறந்திடுமே. முழு முதற் பொருளாம் ஈசனை வணங்கி முழு முதற் பொருளாம் ஈசனை வணங்கி அவன் பதம் பணிந்திடுவோம். ஓம் ஓம் ஈசா ஓம் ஓம் ஓம். ஓம் ஓம் ஈசா ஓம் ஓம் ஓம். சங்கராய 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 மங்களம் சந்திரசேகராய சந்திரசேகராய சிதம்பராய மங்களம் 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 பாடி நாங்கள் மகிழ்வோம், மங்களம் பாடியே துதிகள் செய்திடுவோம். மங்களம் மங்களம் கற்பூர ஹாரதி
மங்களம் மங்களம் கற்பூர ஹாரதி. சிவாய மங்களம் சிவாய மங்களம். திகம்பராய மங்களம் திகம்பராய மங்களம். மங்களம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.